ஒரு பேஜ் ஒன்னு இருக்குங்க. அந்த பேஜ் பேர் வந்து CCS சிறுசேரி கன்ஃபெஷன். ஐடி கம்பெனில ஏதோ நடக்கிறத பத்தி போடுவாங்க. அதுல பாருங்களே, அனிதான்னு ஒருத்தி நீ லவ் பண்ணல 2011வது வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவளுக்கு போய் ப்ரோபோஸ் பண்ணி கடைசில பிப்ரவரி 28ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பிரச்சனை ஆகி அதனால நாங்க பிரேக்கப் ஆயிட்டோம்னு சொன்னில்ல. இந்த அனிதான்ற பேர்லயே ஒருத்தி பெருசா ஒரு கன்ஃபெஷன் போடுறா. இது கன்ஃபெஷனே கிடையாது தெரியுமா? நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே எழுதி இருக்கா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கல. நான் அது இல்லங்கறேன். அப்புறம் இது பண்றேன். என்னன்னா அபார்ஷன் பண்ணிருக்கா அப்பவே. அத வந்து இதுல மிஸ் ஆயிருக்கு. இத சொல்லிருக்கா. இதுல பூரா பொய் கலமறல வரது பூரா வன்மத்தையே அவங்களோட இதையும் வந்து காட்டுறாங்க பேஜ் மாதிரி. அப்படியா? இது நம்பாத பொய். அவ ஐடில கிடையாது தெரியுமா? அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளவு போயிட்டு இருக்காங்க. 5 வருஷமா இங்க வரதே கிடையாது. அங்கேயே தான் இருக்கா. அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் அந்த இடத்துல வேலை பார்க்கறன்றதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க. அவதான் போயிட்டால்ல. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. எதுக்கு அவளை ஸ்டார்ட் பண்ணிருக்க? ஏன்டா அந்த ஆம்பளைங்க எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஆம்பளைங்க வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஸ்டாக் எல்லாம் தான் பண்றது. எச்ச என்ன பண்றது?